A can do a piece of work in 15 days while B can do it in 10 days. How long will they take together to do it? ஓகே, இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா, ஏங்கிற பர்சன் வந்து ஒரு வேலையை வந்து 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு, அதாவது அவர் தனியாக ஒர்க் பண்ணாக்கா. அதே பிங்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒர்க் பண்ணுறப்ப 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ நம்ம கொஸ்டின் என்னக்கா, ஒருவேளை ஏவும் பியும் ஒன்றா ஒர்க் பண்ணாங்கனாக்கா ஸோ எத்தனை நாளில் அவங்க அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த சம்ல வந்து நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்கு. என்னது 15 ஒன்று 10. இந்த 2 நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எழுதிக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இருக்கு? 5. ஸோ 5 ஆல் டேட் பண்ணலாம். 15 5 ஆல் டேட் பண்ணாக்கா நமக்கு 3 கிடைக்கும். அதே 10 5 ஆல் டேட் பண்ணாக்கா நமக்கு வந்து 2 கிடைக்கும். இப்போ 3க்கும் 2க்கும் 1 தவிர வேற ஏதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ நம்ம இந்த டிவிஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 times 3 is 15, 15 times 2 is 30. ஸோ அந்த 15க்கும் 10க்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. இப்போ இந்த 30 வந்து நம்ம டோட்டல் ஒர்க்கை எடுத்துக்கணும். அதாவது டோட்டல் ஒர்க் ஈக்குவல்ஸ் டு 30 யூனிட்ஸ். அப்போ இந்த 30 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணால் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நமக்கு ஏற்கனவே இருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா, ஏங்கிறவர் தனியாக ஒர்க் பண்ணுறப்ப 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதாவது 15 டேஸில் இந்த 30 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ 15 டேஸில் 30 யூனிட்ஸ் ஒர்க்கை வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணால் ஒரு நாளைக்கு ஏ எத்தனை யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவார்? ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன பண்ணுனாக்கா, இந்த டோட்டல் ஒர்க் 30 யூனிட்ஸை அவர் எத்தனை நாள் எடுத்துக்கிறாரோ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதாவது டேட் பண்ணும். அதாவது இந்த 15 நாள் டேட் பண்ணும். இப்போ 30 15 நாள் டேட் பண்ணுறப்ப என்ன வருதுனாக்கா 2, அதாவது 2 யூனிட்ஸ் பர் டே. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார் இந்த 30 யூனிட்ஸில். அந்த மாதிரி பண்ணுறப்ப 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும், இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். இதே மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார்? ஸோ அதுக்கு என்ன பண்ணுனாக்கா, அந்த டோட்டல் ஒர்க் 30 யூனிட்ஸை அவர் வந்து எடுத்துக்கிற அந்த நம்பர் ஆஃப் டேஸால் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ பி ஈக்குவல்ஸ் டு 30 டோட்டல் ஒர்க் டிவைட் பை த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை பி, அதாவது 10. ஸோ நான் டிவைட் பண்ணுறப்ப என்ன வருனாக்கா 3, அதாவது 3 யூனிட்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ 10 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 யூனிட்ஸ் முடிச்சுவார், வேலையும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ ஏ தனியாக ஒர்க் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸும் பி தனியாக ஒர்க் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்மளோட எய்ம் என்னன்னாக்கா, ஏவும் பியும் ஒன்றா ஒர்க் பண்ணும், அதுக்கு எத்தனை நாள் ஆகும் வேலையை முடிக்கிறதுக்கு? ஸோ இப்போ ஏவும் பியும் ஒன்றா ஒர்க் பண்ணாங்கனாக்கா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அதுக்கு இந்த 2ஐயும் 3 ஆட் பண்ணோம். 2ஐயும் 3 ஆட் பண்ணாக்கா நமக்கு என்ன வரும்னாக்கா 5, அது 5 யூனிட்ஸ் பர் டே. அப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு வந்து 5 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். அப்போ எத்தனை நாளில் இந்த டோட்டல் ஒர்க் 30 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அதுக்கு இந்த டோட்டல் ஒர்க் 30 யூனிட்ஸை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்ப்ளீட்டட் பர் டே, அது இந்த 5 ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 30 5 ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 6, அது 6 டேஸ். ஸோ ஏவும் பியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப கொடுத்துருக்க வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 டேஸில் கம்ப்ளீட் ஆகும்.